ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய், ஆண்டவரை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய நாமத்திலே தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவர் மீண்டும் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளை, ஒரு மனமகிழ்ச்சி நாளை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம்ப்பா. கடந்த வாரம் முழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உடைய மகிமையின் பிரசன்னங்களோடு கூட ஆண்டவரை பாதுகாத்து இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், எங்களே காணிக்கையாய் படைக்கும்படியாய் வந்திருக்கிறோம் சுவாமி. வரை தடைப்பட்ட எல்லா ஆத்துமக்களை கொண்டு சேர்ந்தேன். ஆராதனை தொடர்ந்ததற்கு முன்பாகவே வந்து அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இப்படி பிரித்து பிடிக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையை நாங்கள் எழுக்க போகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க அதை கேட்டு அதற்கான பதிலை நீங்க கொடுக்க போறீங்க. நான் சொல்லிக்கிறோம். அதே போல நாங்கள் எழுக்க போகிற அதோட பாட போகிற துதிக்க போகிற எல்லா பாடல்களும் உங்க ஞாபகத்துக்கு மகிமையா இருக்கட்டும் சுவாமி. பாவரிக்கு ஜெபம், பாவரிக்கு பாடல், அதை கேட்டு நீங்க பாவ நிவர்த்தி கொடுக்க முடியாது. நாங்கள் வாசிக்க போகிற ஒவ்வொரு வேத பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியா சொல்லிக்கிறோம். துதி நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஒவ்வொருவரும் இறங்கி அசைவாடுபடியா செபிக்கிறோம் சாமி. உடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற அருமையான பாஸ்டர் டி ஜெயராஜாவுக்காக செபிக்கிறோம் சாமி. அவரையும் சுகபத்திரமாய் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்து மறைத்து நீங்க வெளிப்படும் போல கிருபைக்காய் உங்களுடைய வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேக உள்ளங்களை பேற்றுகிற ஆற்றுகிற வார்த்தைகளாய், அநேக உள்ளங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளாய் நீங்க கொடுக்க போறீங்க. சோதரிக்கிறோம். நாங்கள் எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுக்க போறீங்களே, அவரை மறைத்து நீங்க வெளிப்பட போறீங்க. சோதரிக்கிறோம். தொடர்ந்து பொதுவான விசுவாச பிரமாணம், காணிக்கை பாடல், காணிக்கை, அறிவிப்பு, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாருக்கும் அப்படி கருதுறேன். நாமத்துக்கு மகிமையாய் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் உடைய மகிமையின் பிரசனம் ஆலயம் முழுவதுமாய் நிரம்பிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் உங்களுடைய மகிமையின் மேகத்தினாலே ஆலயத்தை நிரப்பும்படியாய் இந்த ஆலயத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடக்க முதல் முடிய வராடுடைய உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி உடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை, தெய்வீக விடுதலை, தெய்வீக சமாதானத்தை பெற்றுள்ளார். திரும்பி போக நாம கிருபை பாராட்டப்படி சொல்லிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இதிலே களி கொடுத்து மகிழ கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கின்றோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை மகிழ்ச்சியோடு நாம் தொடங்குவோம். Thank you.
மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது தூய சொல்லி துதித்திடும் நாமமது தூய சொல்லி துதித்திடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேவிட சோதிடார். வேதாளம் பாதாளம் யாவையும் நீக்க வீரமுள்ள திருநாமமது நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேவிட சோதிடார். பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்தவை நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேவிட சோதிடார். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேவிட சோதிடார். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது மழை முற்றுமாக தீரும் நாமமது தனி முற்றுமாக தீரும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேவிட சோதிடார். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேவிட சோதிடார். நாம் நின்றவண்ணமாகவே திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தில் தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போம்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை.
நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனுபவம் நீங்க நம்மை சுத்தி கிடப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்திரு நல்லன். உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று. கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனதிற்கு சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவனுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரி நமர்த்தினாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் பழகிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோம். எல்லாரும் முழங்கால் நிற்போம். கடந்த வாரம் முழுதும் நாம் தெரிந்து தெரியாது செய்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்து ஆண்டவருடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறபடியால் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த வாரத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தார், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது வார்த்தைகள் பேசியிருந்தார், கோபம், சண்டை, பொறாமை ஏதாவது இருந்தால் ஆண்டவரே இந்த தயவாய் மன்னியும். நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உண்மை துதிக்க வந்திருக்கிறோம், உண்மை பாட வந்திருக்கிறோம், உடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் சுய பாவருக்கு நாம் எல்லாரும் முழங்கால் நின்று ஏறெடுப்போம். கடந்த வாரம் முழுவது சாமி நாங்கள் தெரிந்து தெரியாத செய்த பாவங்கள் தயவாய் மன்னியும் சாமி. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தான், உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசியிருந்தான், எங்களை தயவாய் மன்னியும். உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உண்மை பாட வந்திருக்கிறோம், உடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். சாமி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் உண்மை தொழுது கொள்ள நீங்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க, நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய கல்வாரி ரத்தம் எங்கள் பேர் ஊற்றப்படுத்தாங்க, உடைய கல்வாரி ரத்தம் எங்கள் பேர் ஊற்றப்பட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தினாங்க. எல்லாரும் முழங்கால் நின்றவனமாக கீர்த்தனை புத்தகத்தில் 101வது பாடல் வரவேண்டும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவி என்ற பாடலை எல்லா ஜப நிலையிலிருந்து பாடி நாம் பாவரிக்கலாம் கடந்து போவோம். வரவேண்டும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே வரவேண்டும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே மருளாம் பாவம் மருவிய எனக்கு மருளாம் பாவம் மருவிய எனக்கு வானாக்கினியா ஞானதிசை தர வரவேண்டும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே பலமாயே பாவமோ பாழா குமை நோய்களோ வழிய கொடுரோகமோ மாச சிந்தை ஓடுமே பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்து பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்து எலியாவின் ஜெபத்து இறங்கிய வண்ணம் வரவேண்டும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே
பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியோ எங்கோ இந்த லோகத்தில் யுமை காண்கிலே எந்த செயலால் யாருக்கும் முடியா எந்த செயலால் யாருக்கும் முடியா தேவானா இனி வர வேண்டும் வரவே மரணாவியே குறிக்குள் எந்த பாவமோ அடியோ தொலைந்திடும் தடுத்தா கொள்ளும் தோஷமோ சாம்பலாக செய்திடும் பழிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் பழிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் அடியே இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய வரவேண்டும் பரணாவியே இறங்கோ சுடராய் மேவியே. இரண்டாவது பாவலுக்கு ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நம்ம அன்பு கூறுவது போல அயலாளத்தில் நம்ம அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தையும் நமக்கு கட்டளையிட்டாலே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தீர்த்துதலை தந்தருவாக. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நறுமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுதும் என்னுடைய சொந்த குடும்பத்தின் தேவைகளுக்காக அநேக இடங்களுக்கான என்னுடைய பணியின் நிமித்தமாக நாங்கள் அழைத்தோம் போனோம் வந்து ஆண்டவரே இசப்பா. கடந்த வாரம் முழுதும் ஆண்டவரே நாங்கள் தெரிந்து தெரியாது செய்த எல்லா பாவங்களையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவரே நீங்க எங்களுடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை உச்சந்தலம் உள்ளங்கால் வரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, நீர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறபடியா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற பரிசுத்த அலங்காரத்துடைய உம்மை தொழுது கொள்ள தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிற கிருபைக்காக கொடாக்குடி சோதரம். தொடர்ந்து உடைய பிரசன்னம், தொடர்ந்து உடைய மகிமை எங்களோடு கூட இடைப்படும்படியான்னு சொல்லிக்கிறோம். எல்லா துதி நல்ல மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நமக்கு நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து 4 வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-8, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1-10, சங்கீதம் 136 1-26, யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-18 வரை. அதற்கு முன்பாக எல்லாரும் வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே.
என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். வாசிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சத்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் இரட்சந்தர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷனாகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததென்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வாசிக்கும் முறை கொடுக்கப்பட்ட வேதபடம் வாசித்திருக்கிறார்கள். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நிருப பாடமாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். வாசிக்கின்ற வேத பாடமாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வசனங்கள். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்மசாகரத்து குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். ஆகாயங்களில் அவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றும் நான் மக்தனியாருடைய சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்தனியாயர் என்னோடு கூட வந்து உங்களை ஆயத்தப்படுத்துவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழத்தக்கதாக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோகப்பணமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரணமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கும் சகோதரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொன்னது என்னவெனில், சிறுகு விதைக்கிறவன் சிறுகு அறுப்பான், பெருகு விதைக்கிறவன் பெருகு அறுப்பான். அவனவன் விசாரணமும் அல்ல கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியாயத்தின்படியே கொடுக்கப்படவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணராய் இருக்கிறதாயும் சகலவித நற்கிரிகளாயும் பெருகளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்னிடக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதியை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். வாசிக்கின்ற வேத பாடம் வாசித்து தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக.
நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 136. மாறி மாறி வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 136. சங்கீதம் 136 வசனங்கள் 1 தொடங்கி கடைசி முடிய. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை வளர்ந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆட சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட்ட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதின் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்திவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சதேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறி மாறி வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்து முடித்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிற்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 18 முடிய. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 18 முடிய. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் வாசிக்க. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். ஆண்டவர் கடந்த வாரம் முழுதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய்
ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஆண்டவர் சோத்தரித்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்தும் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறவரை நம்ம சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமமாக இருக்கிற மகிமைப்படவே உங்களுடைய மகிமை பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி அசைவாரட்டும். ஒவ்வொரு மேலும் உங்களுடைய பரிசுத்த கரம் தொடர்ந்தாண்டவரே, உங்களுடைய காயப்பட்ட கரம் தொடர்ந்தாண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் வல்லமுள்ளதாய் வெளிவரட்டுமே ஆண்டவரே. ஆண்டவராக நாம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். அல்லேலூயா, சோதரிக்கிறோம். என்னை தாங்குகின்றது என்னை நடத்துகின்றது என்னை தாங்குகின்றது என்னை நடத்துகின்றது.